ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஒரு சிம்பிளாக ஒரு பொடி வச்சுட்டு சாப்பிட்றலாம். இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டேஸ்டியான டொமேட்டோ தோசை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி தோசைக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 3 சிவப்பு மிளகா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகா உங்கள் காரத்துக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை ரஃப்பாக கட் பண்ணி இப்போ இந்த ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இதை தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவு நான் 2 கப் எடுத்துக்க போகிறேன். 2 கப் கோதுமை மாவு சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது என்ன ரேஷியோவில் சேர்க்கணுன்னா, கோதுமை மாவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு ரவையும் பாதி அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாவு 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரவை தோசை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். நம்ம ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருந்தோம். ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நல்லா தண்ணி கலந்துட்டு ரவை தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம். நான் கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை பேன் நல்லா ஹீட் ஆகிடணும். அப்போ தான் இந்த தோசை நம்ம போட முடியும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஊற்றணும். சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம இதை திருப்பி போடுறதுனா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இல்லை ஒரு பக்கம் வெந்தது போதுன்னா விட்டுருங்க. இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். பேக் சைடும் நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த தக்காளி தோசை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.